சம்மர் டைமில் நல்லா சூடுக்கு நாக்குக்கு ருசியாக சுட சுட புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஜுரம், தலைவலி, உடம்பு வலி, கை கால் வலி, அசதி இந்த மாதிரி எல்லா இதுக்கும் இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப குணமாக இருக்கும். நம்ம இதில் மல்லி எடுத்திருக்கோம். ஒரு பிடி மல்லி ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரத்த ஓட்டத்தை சீராக்கும். அது மாதிரி உளுந்து கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், ஒரு 1/4 ஸ்பூனு வெந்தயம், 1/4 ஸ்பூனு மிளகு, 1/4 ஸ்பூனு ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் எடுத்துக்க போகிறோம். ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சித்ரா ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து உங்களுக்காக புளிக்குழம்பு செஞ்சு காமிக்கலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு சட்டி சூடாக்கி அதில் தேங்காய் எண்ணெயை விட்டு நம்மளை வெந்தயம் தாளித்து சமையல் தொடங்கலாம். இது வறுத்து அரைச்சி செய்ய போகிறேன் உங்களுக்காக. நான் சாதாரணமே பொடி பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் புளிக்குழம்புக்கு. சட்டுன்னு பொடியை போட்டு தான் செய்வேன். இன்றைக்கி வறுத்து அரைச்சி காமிக்கணுங்கிறதுக்காகவே நான் தேங்காய் எல்லாம் செட் பண்ணி வறுத்து அரைச்சி உங்களுக்கு காமிக்க போகிறேன். மல்லி, மிளகாய் வத்தல், மிளகு, சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, காயம், ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் சேர்க்க போகிறேன். இன்றைக்கி நல்ல செட்டப்பாக இருக்க போகுது குழம்பு நம்மளை ஆரோக்கியத்துக்காக. மிளகாய் வத்தலில் காய்ச்சல் குறைவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் மேலே மட்டும் கொஞ்சம் ஈரமாக இருக்கும், டக்குன்னு கரிஞ்சிடும். உள் வேகவும் செய்யாது, மேலே கறியவும் செய்வோம். அதுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் தோசைக்கல் சூடாக்கி வச்சு அது மேலே கொஞ்சம் நேரம் நான் அந்த வத்தல் மிளகாய் போட்டு வச்சுருந்தேன். இருந்துட்டும் கூட அது கொஞ்சம் டக்குன்னு பிளாக் ஆகிடுச்சு. நோ ப்ராப்ளம், கறிக்கு முன்னாடி எடுத்துகிட்டேன். மல்லி, கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகு, சீரகம், ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் கூட சேர்த்து நல்லா வறுத்து, தேங்காயும் சேர்த்து வறுத்து நல்லா நைஸாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். மல்லி அவ்வளோ சட்டுன்னு அரைஞ்சிடாது, நிறைய திப்பியாக கிடைக்கும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கருவேப்பிலை தாராளமாக நான் சேர்த்துக்க போகிறேன். இது மொத்தத்தில் ஒரு மெடிசன் குழம்பு. உடம்பு வலி, ஜுரம் இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. ஸோ கருவேப்பிலை தாராளம் சேர்த்து நல்லா வறுத்து, தேங்காயும் சேர்த்து வறுத்து நான் அரைச்சி மசாலா ரெடி பண்ணிக்க போகிறேன். ஓகே, 4 சின்ன வெங்காயம் நான் இதில் அரைக்கிறதுக்காக வறுத்துக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் 4 வெங்காயமாவது, மல்லி மிளகு நீங்கள் வறுத்து அரைச்சி செய்கிறதானால் அதன் கூட்டத்தில் ஒரு 5 சின்ன வெங்காயம் கூட வறுத்து நீங்கள் அரைச்சி பாருங்கள், ரொம்ப வாசனையாக இருக்கும். என்னோடய குழம்புல இன்றைக்கி நான் மாங்காய் துண்டுகள் அரிஞ்சு போட போகிறேன் லாஸ்ட்டில். அது நல்லா புளிக்குழம்புல இருந்து வெந்து வெண்ணெய் போல் ஆகும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க போகுது. இதை ஒரு துண்டு இஞ்சியும் கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நான் தேங்காய் கீற்று போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்து நான் வறுத்துக்க போகிறேன். ஏன்னா இப்போ திருவறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால கீற்று போட்டு மிக்சியில் பொடி பண்ணி அதை நான் இதில் சேர்த்து வறுத்துக்க போகிறேன். நம்ம ஜீரகம் லைட்டாக லாஸ்ட்டில் வறுத்துக்கலாம். மிளகு நான் ஜாஸ்தி எடுத்துட்டேன், அதனால் பாதி எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா மிளகு ஜாஸ்தி போட்டோம்னா காரம் தாங்க முடியாதுக்கப்புறம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ புளி நான் லெமன் சைஸ் அளவு எடுத்து ஊற வச்சு பிழிஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். இது சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா தேங்காயும் கூட சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் புளி பிழிஞ்சு விட்டு அதில் இந்த காய்கறிகள்லாம் வேக வைக்க போகிறோம். நல்லா செவக்க வறுத்துக்கணும். மல்லி செவக்க வறுக்காட்டினா பச்சை வாசனை வரும். அப்படி உங்களுக்கு சரியாக வறுக்காட்டி பச்சை வாசனை வந்ததுன்னா கவலைப்படாதீங்க. கொஞ்சம் நேரம் கூட 5 மினிட்ஸ் கூட எக்ஸ்ட்ரா கொதிக்க விட்டால் போதும், அந்த வாசனை போயிடும். மல்லி இரத்த குழலில் இருக்கிற கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் புளிக்குழம்புலேயும், சாம்பார்லேயும், ரசத்துலேயும் எல்லாத்துலேயுமே நம்ம மல்லி உபயோகிக்கிறது. இப்போ இதில் நம்ம தேங்காயை பொடி பண்ணி வச்சுருக்க தேங்காயை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்மளோட அரைச்சி செய்கிறதே ஒரு பெரிய அலாதி வாசனையும் டேஸ்ட்டும் தான். நான் நேரத்தை காயம் தனியாக பொரித்து வச்சுருக்கேன். மிளகாய் வத்தலும் நான் வறுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைக்கிறோம். இப்போ தேங்காய் பொடி பண்ணி வச்சுருக்க தேங்காவை
லைட்டாக வந்து சூடாக்கிக்கலாம். தேங்காய் எடுத்து திருவறதுக்கெல்லாம் கொஞ்சம் லேசினஸ் தான். அதனால் சீக்கிரமாக கீற்று போட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வறுத்துட்டாலும் ஈஸியாக இருக்கும். நல்ல கமகமான்னு வாசனை வருது தேங்காய் வறுக்கும்போது. நான் சாதாரண சாம்பார் வைக்கும்போதும் சரி தேங்காய் சேர்க்கிறதே கிடையாது. காரணம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நான் சாம்பார் பொடி பண்ணி வச்சுருக்கனால இன்றைக்கி தான் கொஞ்சம் எனக்கு இப்படி செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இடையில இந்த மாதிரி செய்யாட்டினா நமக்கு மறந்தே போயிடும். நிறைய தேங்காய் போடலாம். தேங்காய் போட்டாக்க உங்களுக்கு குழம்பு ரொம்ப கட்டியாயிடும். எவ்வளோ வாசனையாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கருப்பு வெள்ளை சிவப்பா பச்சை. ஸோ இதை நல்லா சூடு ஆறுறதுக்கு 5 நிமிஷம் வைக்கலாம். அதுக்குள்ளார நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயத்தையும் வெண்டைக்காயும் கூட வதக்கிறதுக்குண்டு நம்ம அது வறுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு துள்ளி எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கணும். வெந்தயம் தாளிச்சிக்கிட்டிங்கன்னா நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி, குழம்புக்கு வாசனை. நான் தோசை செய்கிறதுக்காக வச்சுருந்த நல்லெண்ணெயே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுலேயே நான் வெந்தயத்தை தாளிச்சிக்க போகிறேன். லைக் ஊறுகாய் தாளிக்கிற மாதிரி. ஊறுகாய்க்கு நம்ம நல்லெண்ணெயில் மிளகாய், வெந்தயம், காயம் எல்லாம் வறுத்துக்குவோம் இல்லையா, அதே மாதிரி. இப்போ இது வெந்தயம் இது வறுந்ததுக்கப்புறம் லைட்டாக ஒன்று செவந்தா போரும். ஒரு துண்டு இஞ்சி கூட நான் அதில் அரைக்கிறதுக்காக சேர்த்துக்க போகிறேன். அந்த இஞ்சி வந்து ரொம்ப நல்லது. நெஞ்சில் இருக்கிற கபக்கட்டெல்லாம் குறைக்கும். ரத்தத்தில் கொழுப்பெல்லாம் குறைச்சிரும். வெங்காயம் நான் பாதி எடுத்து அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். பாக்கி இருக்க வெங்காயத்தை தான் இன்னுமே ஜாஸ்தி போடலாம். வெறும் வெங்காயம் மட்டுமே தீயல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி வெண்டைக்காய், முருங்கைக்காய் கூட இருக்கிறதுனால நான் வெங்காயத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்து எடுத்துருக்கேன். 1/2 கிலோ வெங்காயம் கூட உரித்து எடுத்து தனியாக தீயல் மாதிரி பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஒரு நெய் வாசனை கொடுக்கும். பைல்ஸு, கான்ஸ்டிபேஷன்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்குள்ள பற்றி ஒனியனுக்கு இருக்குது. நான் அதை வந்து மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கண்டென்ஸ் நான் அரைக்க போகிறேன் தண்ணி தெளித்து. அதுக்கடையில் வெங்காயம் அண்டு வெண்டைக்காயும் கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காயில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. டயபெட்டிக் கேர் ஆக்காது. ஸோ வறுத்தெடுத்தாச்சு. நெக்ஸ்ட் முருங்கைக்காவும் புளியும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. மசாலா ரெடி. வெண்டைக்காய் வெங்காயம் வதக்கியாச்சு, அது ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்காயில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ். புளி தண்ணி நான் ஆல்ரெடி பிழிஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். விட்டாச்சு. கருவேப்பிலை வெயில் காலத்துக்கு நிறைய யூஸ் பண்ணிக்கணும். அதனால் எதில் எல்லாம் போட முடியுமோ மேக்ஸிமம் கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இனி இப்போ இது கொதித்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் வந்து கத்திரிக்காயெல்லாம் இருந்தாலும் அதிகம் காய்கறிகள் போடாமல் இருக்கணும். அப்போ தான் இது வந்து குழம்பு நமக்கு தொட்டுக்கிறதுக்கு கிடைக்கும், சக்தி கிடைக்கிறது. அதனால் நம்ம எப்போ எல்லாம் சமைக்கிறோமோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை ஆல்வேஸ் நம்ம குழம்புலையோ துவையிலையோ இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அதோட வேலையை உடம்புக்குள்ளே போய் அது பார்த்துக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற பொருள்கள் அது அப்படியே போய் நியூட்ரியன்ஸாக கன்வெர்ட் ஆகிக்குது. போகக்கூடிய சில என்சைம்ஸில் சுரத்துறதுக்கு அதுக்கு தீனி தேவைப்படுது. அந்த தீனி தான் நம்ம இதில் கொடுக்குறோம். வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸில் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி சாதம் ஸ்டார்ச் இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் ஃபேட்டு, கொஞ்சம் கொலஸ்ட்ரால், ப்ரோட்டீன்ஸு, இந்த மாதிரி எல்லா உணவுகளுமே 5 விதமான சத்துகளும் எலமெண்ட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு ஆகாரத்தில் தான் ஒரு உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைக்கிறது. வெறுமனே காய்கறி மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழலாம். இருந்தாலும் கொஞ்சம் அன்னஜம் அப்படிங்கிறது வேணும், ஸ்டார்ச் வேணும்.
அதுக்கு தான் நம்ம சாதம் சேர்த்து சாப்பிட்டுக்கிறது. இந்த மாதிரி பொருள்கள் வத்த குழம்பு மாதிரி செஞ்சு வைக்கும்போது லாங் டியூரேஷனில் இது இருந்துக்கும், கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கும்போது சீக்கிரமாக கெட்டு போகாது. இந்த குழம்புனால அடிக்கடி சமையல் பண்ணி சாப்பிட முடியாதவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்பு, ஒரு பிளஸ்ஸிங்கு. அதனால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சுத்தமாக நம்ம செய்யணும். புளியை நல்லா பிழிஞ்சு அதில் மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு, இப்போ முருங்கைக்காய் அதோடைய எசன்ஸ் எல்லாம் இதில் நமக்கு உப்பு போட்டிருக்கோம், கருவேப்பிலை போட்டிருக்கோம். அப்புறம் நான் அரைக்கிறது கூட்டத்தில் ஒரு சின்ன இஞ்சி துண்டு போட்டு அரைச்சிருக்கேன். காரணம் இஞ்சி வந்து இந்த கபம், இந்த வெயில் அலையும் போது நமக்கு ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, நெஞ்சு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதுக்கு இந்த உளுந்து வந்து கபம் எல்லாம் குறைக்கிறதுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ உளுந்தும் இஞ்சியும் நான் சேர்த்துருக்கேன். அதில் மிளகும் சீரகமும் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நாட்டு மருந்தில் உபயோகிக்கக்கூடிய மருந்து பொருட்கள் தான். இந்த மிளகு, சீரகம், மஞ்சள், அது மாதிரி புளி எல்லாமே நாட்டு மருந்தில் இப்போ யூஸ் இப்போ இல்லை, ரொம்ப காலம் முன்னாடியிலேருந்தே நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு குழம்பு இது. இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இது இப்போ சைனீஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம டேமரின் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே சாப்பிட்றாங்க. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் இந்த புளி வந்து சாப்பிடும்போது யூரினில் டீஹைட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப். நம்ம எலுமிச்சம்பழ ஜூஸும் புளியும் கூட சேர்த்து பிழிஞ்சு அதில் சர்க்கரை சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்பில் டீஹைட்ரேஷன் இல்லாமல், அதனால் கிட்னியோட ஃபங்க்ஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் காப்பாற்றிக்கும். ஸோ அதனால தான் நம்ம முருங்கைக்காயை போட்டிருக்கோம். அது வந்து ஸ்பைன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. நம்ம முதுகு தண்டு உடம்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து சக்தி இல்லாமல் சில பேருக்கு வந்து இந்த ஜெல் எஃபெக்ட் எல்லாம், கொலாஜன் எல்லாம் மிஸ் ஆகி வயசாக உரச ஆரம்பிச்சிடும். அதனால டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும் வண்டி ஓட்டுறவங்களுக்கு. ஸோ இந்த முருங்கைக்காய் நீங்கள் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிடுங்க. அது வந்து உங்களுக்கு இந்த முதுகு தண்டுக்கு நிறைய கொலாஜன் சப்போர்ட் பண்ணி, கால்சியமும் சப்ளை பண்ணி, ஏன்னா இது முருங்கை விதைகளே வந்து நிறையா இப்போ ப்ரிசர்வ் பண்ணி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. நாட்டு மருந்து கடையில் முருங்கைக்காய் விதைக்கு வேறு பேர் கூட வச்சு ஆயுர்வேதத்தில் கூப்பிட்றதுனால நமக்கு தெரியறதில்லை. இதெல்லாம் 2000-3000 கொடுத்து வாங்கி டேப்லெட்ஸ் ரூபத்துலேயும் பொடி ரூபத்துலேயும் இப்போ சாப்பிட்டுட்டு வரோம். நமக்கு முருங்கைக்காய் சீசன், நிறைய சாப்பிட்டுக்கோங்க. விவசாயிகள் நிறைய இது பண்ணி கொடுக்குறாங்க, பயிரிட்டு கொடுக்குறாங்க. இதை புளிக்குழம்புலேயும் வச்சு சாப்பிட்லாம், சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம். முருங்கைக்காய் தனியாக அவியல் பண்ணி சொல்ல சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய், பச்சை மிளகாய், மிளகு, சீரகம் அரைச்சி விட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்ச முருங்கைக்காய் ஒரு சட்டி நிறையாவே முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா மஞ்சள் பொடி உப்பும் கொஞ்சம் தண்ணியும் போட்டு வேக வச்சுட்டு அதில் நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், மிளகு, சீரகம் அரைச்சி சாய்ச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தேங்காயையும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம இறக்கிட்டோம்னா அதை வச்சு நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சுமே சாப்பிட்டுக்கலாம். அதில் உள்ளே இருக்க பல்ப்பு வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ டெய்லி பேசிஸில் நீங்கள் நிறைய சாப்பிடுங்க. இவ்வளோ குவான்டிட்டியாவது ஒரு ஆளுக்கு தேவைப்படும். அவ்வளோவும் இந்த பல்ப்பு மட்டுமே எடுத்து சில பேர் வந்து சாப்பிட்றது உண்டு, அது கூட்டும் செய்கிறது உண்டு. இப்போ நம்ம அந்த முருங்கைக்காயில் இருக்க பல்ஸு சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஸ்பைனுக்கு ரொம்ப நல்லது. நம்ம புளிக்குழம்புல சேர்த்துருக்கோம். இது இப்போ 5 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை இப்போ ஆட் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா எல்லாமே நம்மகிட்ட ரெடி ஆயிடுச்சு. புளி வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம். நம்ம தண்ணி 2-3 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி மிளகாய் வத்தல் 7-8 மிளகாய் வத்தல் நல்ல காரம் இருக்குது, மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கோம். அது மாதிரி மிளகு வந்து ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஒரு 8-10 மிளகு போட்டிருக்கேன். நல்ல காரமாக இருக்கும். மிளகு வந்து பகைவர் வீட்டில் கூட விஷம் வச்சு உணவு போட்டால் கூட அதில் 2 மிளகு அரைச்சி நம்ம ஊற்றி கொடுத்துட்டாங்கன்னா அந்த விஷம் வரைக்கும் இறங்கி போயிடும் அப்படின்னு சொல்லி பழைய நம்ம ஆன்சஸ்டர்ஸ் சொல்லி கொடுத்த வைத்தியம். ஓகே, இப்போ நம்ம 10 மினிட்ஸ் ஆயாச்சு. இந்த காய்கறிகள் ஒரு மாதிரி ஒரு முக்கால் திட்டம் இருந்தாச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்க்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலையில் மல்லி, மிளகாய்த்தல், கடலைப்பருப்பு, வெந்தயம், காயம், கருவேப்பிலை, மிளகு, சீரகம், ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேன். இதில் நான் கொஞ்சமாக உளுந்தும் சேர்த்துருக்கேன். அதனால் நல்ல கட்டி கொடுக்கும். சாலிட் கொஞ்சம் திடத்தன்மை ஜாஸ்தியாகிடும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். என்ன வேணால் சொல்லலாம். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சம்மர் டேஸில் சாப்பிடக்கூடிய மருந்து குழம்பு. இது வந்து பிரசவிச்ச லேடிஸ்க்கு இது மாதிரி பண்ணி கொடுப்பாங்க.
நான் பார்த்துருக்கேன் டெலிவரி ஆன லேடிஸ் வந்து அவங்க குழந்தை பெற்றவங்களுக்கு இதில் பூண்டு நிறையா, ஒரு கை பூண்டு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்த்து இனிப்புக்கு வெல்லம் வச்சா சர்க்கரை, நாட்டு சர்க்கரை ஒரு துண்டு சேர்த்துட்டோம்னா நம்ம ப்ராசஸ் ஓவர். நம்ம காய்கறி எடுத்ததுக்கப்புறம் குழம்பு கிடைக்காம போயிடும். அதனால தான். ஸோ வந்துட்டு இது கொஞ்சம் இந்த உளுந்து கடலைப்பருப்பு எல்லாமே கெயின் சுகர் சொல்லுவோம் இல்லையா, கரும்பு சர்க்கரை. அதில் வந்து அதோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது. சம்மரில் வந்து இந்த கெயின் சுகர் சாப்பிட்றதுனால குளுக்கோஸ் லெவல் குறையாமல் இருக்கும் நம்ம பாடியில். டைபட் பிழிஞ்சு அதில் நல்ல கருப்பட்டி தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஏலக்காய் எல்லாம் போட்டு குடிக்க கொடுப்பாங்க. பானகம் அப்படின்னு அது குடிக்கும்போது இந்த சுகர் லெவல் மெயின்டைன் ஆகும். டயபெட்டிக் உள்ளவங்களுக்கு வெஜிடபிள் ஜூஸ் நிறையா தட் நீங்கள் வந்து பழங்கிறது நம்ம கடவுள் கொடுத்த அனுகிரகம், அதனால் எந்த ஆபத்தும் வரப்போகிறதில்லை. லிட்டில் பிட் சுகர் நம்ம சாப்பிட்றதுனால டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் நம்ம விருந்து சமைக்கும்போது கடைசியில் பாயசம் போட்டு மோரோட முடிப்பாங்க. எல்லாமே இதுக்குன்னு ஒரு உணவு திட்டம் இருக்குது. இப்போ நம்ம நேந்திரம் வாழை சாப்பிட்றவங்களுக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு. நேந்திரம் பழம் ஒரு பழம் டெய்லி வச்சு ஆண்கள் சாப்பிட்டுட்டு வந்தாக்கா இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமே இருக்கிறதில்லை. ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்து எல்லாமே கல்யாணம் முடித்தோடனே பயந்து போய் இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லுவாங்களோன்னு பயந்துக்கிட்டே ஒருத்தர் போய் ஹாஸ்பிட்டலில் லட்சக்கணக்கில் பணத்தை செலவாக்குறாங்க. நீங்கள் ஆயிரக்கணக்கில் பணம் செலவாக்கி கொஞ்சம் காய்கறியும் ஃப்ரூட்ஸும் நல்ல போல் சாப்பிடுங்க. உங்கள் உடம்புல இருக்கிற குறைபாடுகள் எல்லாமே அது மாற்றிடும். மாப்பலா வாழை நல்லதுன்னு சொல்லி முக்கனிகள் தேன் விட்டு சாப்பிடுவாங்க. தேனுங்கிறது பூந்தேன் தான் மலை கொம்புலேருந்தும் பூக்கள்லேருந்து கிடைக்கிறதுனால அதுவும் நமக்கு நான் புளிக்குழம்பு இப்படியே விட்டுருவேனா. உப்பு கரெக்டாக இருக்குது, உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. புளிப்பு தான் கொஞ்சம் லாஸ்ட்டில் சேர்க்குறாங்க தெரியுமா. பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அது வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ். அது கொதிக்கும்போது இவாப்ரேட் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒன்றும் போயிடாது. பச்சை தக்காளி சாப்பிடுவாங்க, சுகர் போட்டு சாப்பிட்டாங்க நல்லாயிருக்கும். எந்த பொருளுமே சரி 2 சுகர் போட்டு கோட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சட்னு சாப்பிட்றலாம். அதுக்காக தே ஆர் யூஸிங் சம் ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ். அது குடலுக்கு ஆபத்தை விளைவிக்குமாங்கிற பயத்தில் தான் ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கெயின் சுகர் புளிக்குழம்புல ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குது. இந்த முருங்கைக்காய் எல்லாம் தொட்டுக்கிட்டே மோர் சாதம் நிறைய சாப்பிட்லாம். நமக்கு ஒட்டு மாங்காய் கிடச்சிருக்கு. கிளிச்சுண்டல் மாங்கான்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க, ஒட்டு மாங்கான்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இது கண்ணமாக அரிஞ்சு இந்த புளிக்குழம்புல நான் போட போகிறேன். இது வெந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும், வெண்ணெய் மாதிரி. இது லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கும். அந்த புளிப்பு வந்து குழம்பு கொஞ்சம் புளிப்பையும் கொடுக்கும். நான் இதை உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். இதை நான் 4 பீஸாக போட்டு நான் புளிக்குழம்புல போட போகிறேன். ஓகே.